கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புகிறோம். அநேக நாட்களாக நம் பெண்களை குறித்தே தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தரால் சில அடையாள பெயர் பெற்ற சில பெண்கள். ஹல்லேலூயா. சிலருக்கு வீட்டில் ஒரு நேம் இருக்கும், ஸ்கூலில் ஒரு நேம் இருக்குல்ல. வீட்டில் என்ன சொல்லுவோம், அம்மா அப்பா செல்லமாக பெட் நேம்னு சொல்லி வைப்பாங்க இல்லை. பிள்ளை வீட்டுக்கு ஒரு பேர், ஸ்கூலுக்கு ஒரு பெயர். வீட்டில் ஒரு செல்ல பெயர் இருக்கும், ஸ்கூலுக்கு ஒரு சாதாரண பெயர் இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சில பெண்களை சில பெயர் மூலம் அழைச்சிருக்காரு, வித்தியாசப்படுத்தி காண்பிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8, 7 ஆகிய வார்த்தைகளை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8, 7. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் ஆட்சியாராகி சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அடையாள பெயர் பெற்ற சில பெண்கள். ஒன்று ஆகாருக்கு ஆண்டவர் ஒரு பேரை கொடுக்கிறார் பாருங்க. என்ன பேரு? அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஏற்கனவே அவள் அடிமை பெண் தான். ஆனால் ஆண்டவர் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. 7வது வசனத்தில், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்று அண்டையிலே கண்டு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அடிமை பெண்ணுன்னு ஒரு பேரை கொடுக்குறாரு. ஏன்னா ஏற்கனவே அவன் அடிமை பெண்ணு தான். அவள் எந்த தேசத்தை சார்ந்தவா? எகிப்து தேசத்தை சார்ந்தவள் தான். அவர் ஒரு சூப்பரான அடிமை பெண்ணு தான். ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கோட் கொடுத்து சொல்கிறாருன்னா, சாராள் நடத்தும் போது இவளுக்கு கடினமாக தெரிஞ்சு, அப்படிதானே? சொல்ல சாராள் அவளை கடினமாய் நடத்துனான். அதனால் இவன் அவளை விட்டு ஓடி போனான். ஆனால் ஆண்டவர் விடலை. ஹல்லேலூயா. கடினமாக நடத்தப்படும் போது ஓடி போகணும்னு நினைக்கிறோம் பல நேரங்களில். ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிதானே? சில நேரங்களில் புருஷன் கடினமாக நடத்தணுன்னா நம்ம என்ன செய்வோம்? வீட்டை விட்டே இவன் கூட எல்லாம் வாழ்கிறது எதுக்காக வாழணும், இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? ஓடி போவோம். ஓடி எங்கே போகிறது? எங்கே போய் ஒளிந்து கொள்ளுகிறது? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்காருல்ல. புருஷனுக்கு தலையாகிய புருஷனுக்கு ஒரு சரீரமாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. அதை விட்டுட்டு எங்கே போக முடியும்? எங்கேயும் வாழ முடியாது. அப்படிதானே? நம்ம அம்மாக்கள் எல்லாம் இருக்கிற எவ்வளவோ வேதனைகள், புருஷனால் துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனை அனுபவிக்கிறார்கள். ஒரு கணக்கில் நான் சொல்கிறேன், ஒரு மிஷினரிகளாக போகிற தேவ ஊழியக்காரர்கள் பல தீவிரவாத மதவாத இயக்கங்களால் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவது போல சில கிறிஸ்தவ பெண்களும் சில பெண்களும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? புருஷனால் அவமதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்படுகிறாங்க. ஆனாலும் அவங்களும் சொல்கிறாங்க, கிறிஸ்துவுக்காக இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ன சொல்லி தான் என்ன செய்கிறாங்க? துணிந்து வாழ்கிறாங்க. அடிக்கப்படுகிற நேரங்களில், நொறுக்கப்படுகிற நேரங்களில், ஆலயத்தில் வரும்போது கர்த்தருடைய சத்தம் அவர்களுக்கு நேராக வரும். உடனே சொல்லுவாங்க, இல்லை ஆண்டவரே, நான் எங்கேயும் போகலை, எப்படியாலும் கர்த்தர் தந்த எனக்கு தந்த வாழ்க்கை துணையோடு நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? தாழ்ந்து போய் உட்காருவாங்க. அப்படி தானே? பல சூழ்நிலைகளை நினைப்போம் ஓடி போகணும்னு, வார்த்தை வரோம், ஓடி போகாத உட்காரு. ஹல்லேலூயா. எங்கேயும் என்ன செய்யுது? ஓடி போகாது. இப்போ ஆகார் சாராள் கடினமாக நடத்துகிற பாதை, கடினமான பாதை, எப்படி அந்த வீட்டில் உட்காரன்னு தெரியலை. ஆகார் சாராள் நடத்துகிற பாதைகளை பார்த்தபோது, என்றைக்கு ஒடுக்கிற வார்த்தைகள் இல்லைன்னா அவளை கொடுமைப்படுத்தினாள் நடத்துகிற விதத்தை பார்த்தபோது ஆகார் நினைக்கிற, வேண்டாம், நான் எங்கேயாவது ஓடி போகிறேன். ஆனால் ஆண்டவர் சூருக்கு போகிற வழியில் பார்த்து சொல்கிறாரு, ஆகாரே, அடிமை பெண் என்பதை நீ என்ன செய்யாதே, மறந்து போகாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு விசுவாச குடும்பங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். சபையில் வரும்போது, கர்த்தருடைய சோதனையின் உச்சக்கட்டத்தில் நீங்கள் போகும்போது, எத்தனையோ பாதைகள் மேடு பள்ளங்களை தாண்டும் போது, இனி இந்த ஆண்டவரும் வேண்டாம், இனி இந்த சபையும் வேண்டாம், இனி இந்த ஜனங்களும் வேண்டாம், இனி இந்த பெந்தைக்கோசும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? ஓடி போக நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அடிமை என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே.
ஹalleluya. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வார்த்தை நீங்க படிங்க. யாத்திராகம புஸ்தகம் 20 2வது வார்த்தை. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ எங்க இருந்த? எகிப்து என்னும் அடிமைத்தனத்துக்குள்ள, எகிப்து என்னும் இரும்பு கடாவாய்க்குள்ளே இருந்துதான் நான் உன்னை மீட்டெடுத்த கர்த்தர் என்பதை நீ ஒரு நாளும் மறக்காத. ஹalleluya. உன்னை மீட்டெடுத்தது ஒரு பாஸ்டர் அல்ல, உன்னை மீட்டெடுத்தது ஒரு பாஸ்டர் குடும்பம் அல்ல, உன்னை மீட்டெடுத்தது ஒரு விசுவாசி அல்ல, உன்னை மீட்டெடுத்தது கர்த்தர். நீ எத்தனையோ தரம் மண்ணுக்குள்ள போக வேண்டியது, எத்தனையோ தரம் அழிந்து போக வேண்டியது, எத்தனை நேரம் அடிமைத்தனத்தில் நுகத்தில் நீ படுத்திருக்க வேண்டியது. ஆனால் அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொண்ட கர்த்தர் நான் தான்ப்பா. அதில் நீ எங்கே போகிற, எங்கே ஓடி போகிற ஆண்டவர் கேட்குறார் பாருங்க. அதே 13வது யாத்திரை 13 வசனத்தை படிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். நீங்க எந்த நாள்ல எகிப்திலிருந்து புறப்பட்டு அந்த நாளை நினைச்சு பாருங்க. நினைச்சா நம்மால ஓட முடியுமா? ஹalleluya. எத்தனையோ கர்த்தர் செய்த நன்மைகள், எத்தனையோ காரியங்கள் பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்காக நம்ம ஓடி போறோம். சிலர் பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்கூல்ல சின்ன ஒரு பெண்ணு கொடுக்கலன்னு என்ன செய்வாங்க? சபையை விட்டு ஓடி போவாங்க. ஹalleluya. பாஸ்டர் குடும்பம் விசிட்டிங் போகலன்னா என்ன செய்வாங்க? ஓடி போவாங்க. ஆனால் வந்த நாளை நினச்சி பாரு. ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறாரு, நீ அன்னைக்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி அழிந்து போகணும், அந்த நாளை நினச்சி பாரு. எகிப்துக்குள்ளே கிடந்த பத்தியா எத்தனையோ தவிப்பு, எத்தனையோ நிந்தை, எத்தனையோ கூக்குரல், எத்தனையோ முறையிடுதல், எத்தனையோ அழுகை, எத்தனை பேரால் அடிமைப்பட்டு கிடந்த, எத்தனையோ வியாதினால் அடிமைப்பட்டு கிடந்த, கடன் பாரத்தினால, சமாதான கேட்டுனால, ஆளுல பலர் செய்கிற அவதூறுனால எத்தனையோ அடிமைத்தனத்துக்குள்ள கிடந்த பத்தியா அதையெல்லாம் நினைத்து பாரு. ஆண்டவர்னு சொல்ல அந்த நாளை நினைச்சு பார்த்தேன்னா நீ திரும்பி போகவே மாட்டே. ஆகாரே, நீ அடிமை பண்ணா, நீ வந்திருக்கிற இடம் அப்ரஹாமுடைய வீடு. ஹalleluya. நீ வந்திருக்கிற இடம் கானான் தேசம். நீ வந்திருக்கிற பூமி சாதாரணமல்ல, விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அறியப்படுகிற அப்ரஹாமுடைய வீட்டில் தான் நீ அடிமையா இருக்கிற. ஹalleluya. சாராள் ஜாதிகளுக்கு தாய் என்பதை நீ மறந்து போகாத. ஹalleluya. நீ அடிமைத்தனத்திலிருந்து வந்திருக்கிறாய் என்பதை மட்டும் நினைத்து நீ ஓடிப்போ. ஹalleluya. ஆண்டு செல்லமா அழைச்சோன்னு நம்ம நினைக்கிறோம், ஆண்டு செல்லமாக தான் அழைப்பாராம். அடிமைத்தனத்தில் நீ இருக்க வேண்டிய நாட்களில் அந்த அடிமை வீட்டில் தான் நம்ம இருக்கணும். ஹalleluya. அங்கே தான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற. உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வார்த்தையில் அதே வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள். அதே வார்த்தை எடுத்து மடியுங்க. அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட போன தேவனை நீ மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஹalleluya. ஒரு விசுவாசியுடைய பின்மாற்றம் என்பது, ஓடி போகுதல் என்பது திடீரென நடக்காது. சில நேரங்களில் ஸ்லோவாக நடக்கும். முதல்ல என்ன செய்வாங்க? ஃபாஸ்டிங் ப்ரேயரை கட் பண்ணுவாங்க, அடுத்து தனி ஜெபத்தை கட் பண்ணுவாங்க, அடுத்து ஆராதனையில் சண்டே ஸ்கூலை கட் பண்ணுவாங்க, அடுத்து என்ன செய்யும்? ஆராதனையில் முதல் பகுதியை கட் பண்ணுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போதே தெரியும் இவங்க அடுத்து வெளியே போக போகிறாங்க. ஹalleluya. என்ன வாசல் பக்கம் என்ன செய்தாச்சு? வந்துச்சு. அப்படிதான் தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின அடிமைத்தனத்தின் வீடு எகிப்து, அந்த எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவனை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. எல்லா இடங்களும் ஆண்டவர் எச்சரிக்கையாயிருன்னு சொல்லலை. எந்த இடத்துல எச்சரிக்கை பலகை வைத்திருக்கோம்? நோ என்ட்ரி எங்கே வச்சுருக்கோம்? எச்சரிக்கைன்னு எங்கே வச்சுருக்கோம்? ஆபத்தான வளைவு பகுதியில் எச்சரிக்கை பலகை வைப்போம். ஆபத்தான இடத்துல என்ன செய்வாங்க? எச்சரிக்கை பலகை வச்சுருப்பாங்களா, வச்சுருக்க மாட்டாங்களா? டூரிஸ்ட் பிளேஸில் நல்ல முதலைகள் இருக்கும், அங்கே எச்சரிக்கை பலகை என்ன செய்வாங்க? வைப்பாங்க.
சில ரோடில் நல்ல வளைவு, அந்த பகுதியில் எச்சரிக்கை பலகை வைப்பாங்க இல்லையா? சில இடங்களில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அந்த எச்சரிக்கை பலகை வைப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் தொட்டேன்னு வச்சுக்க, அந்த இடத்துல நீ செத்த. ஹல்லேலூயா. அதுக்கு பொறுப்பு யார் இல்லை? அரசாங்கம் இல்லை, மனுஷன் அதிகாரிகள் இல்லை. நீ தான் அதை தொட்டேன்னா நீ தான் செத்தே போயிடுவேன்னு ஆண்டவர் உலக பிரகாரமான எழுதி வைக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, பாவக்கட்டில் இருந்து, சாபக்கட்டில் இருந்து, அக்கிரமத்தின் கட்டிலிருந்து ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்து, ஞானஸ்நானம் தந்து, அபிஷேகத்தை தந்து, இப்படி பரம ஈவை உனக்கு தந்து உன்னை வெளிப்படை பண்ணினா அதை நீ ஒரு நாள் மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் நல்லவர். அப்பா அம்மை துதிக்கிறோம். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் அப்படி ஒரு நாள் உம்மை நாங்கள் மறக்க கூடாது. சொல்லுங்க, கடந்து வந்த பாதையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அம்மாக்கள் சொல்லுவாங்க, இல்லை பிள்ளை என்ன கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்து ஆளாக்கி அந்த சூழ்நிலையில் நான் கொண்டு வந்தேன், அந்த நாள் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், எச்சரிக்கையாயிரு. ஆமென். தேவ பிள்ளைகளே, அநேக நேரம் நம்முடைய சபையில நம்ம பார்க்குறோம், இல்லை நிறைய இடங்களில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. குழந்தையில சண்டே ஸ்கூல் கையை பிடிச்சிட்டு வந்து மைக்கு பிடிச்ச கொடுத்து பழக்க வச்சு எல்லா நிலைமையிலும் வளர்த்தி எடுத்த பிறகு இன்ஜினியரிங் படிக்க வரைக்கும் எங்கே இருப்பாங்க? சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு வேலை கிடைச்சுன்னா அடுத்து அந்த வாலிப பிள்ளைகளே சரி, அடுத்து சர்ச்சுக்குள்ளேயே காணாது. இது நம்ம சபையில் எல்லா சபைகளில் உள்ளதான். கொஞ்சம் மீசம் அழைச்சின்னா அடுத்து சபைக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நல்ல ஜுவல்ஸ் போட்டு நிறைய லட்சங்கள் வாங்கி என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும், நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வந்த இடத்தை மறந்தே பெறுவோம். வந்த இடத்தை முற்றிலுமா மறந்து, எந்த பாதை வழியா வந்தோம், எந்த கடன் வழியா வந்தோம், எந்த சோதனை வழியா வந்தோம், எல்லாம் மறந்தாச்சு. ஒரு நிமிடத்துல உலகத்தை சாத்தான் ஆண்டவருக்கு காட்டினது போல உலகத்தை பார்த்து ஒரு செகண்டில் வெளியே போயிடுவாங்க. அது வரைக்கும் சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க, பாஸ்டர்கிட்ட பேசி தான் ஜபம் பண்ணி தான் எல்லா டெஸ்ட்டும் எழுதுவாங்க, ஜபம் பண்ணி தான் காலேஜே தெரிஞ்செடுப்பாங்க, ஜபம் பண்ணி தான் முதலாக காலேஜ் போவாங்க. எல்கேஜி வரும்போது என்ன செய்வாங்க? ஜபம் பண்ணி தான் எல்கேஜி கிளாஸுக்கே போவாங்க. ஹல்லேலூயா. சிலர் கையெழுத்து படிக்கிறதுக்கு கூட ஜபம் பண்ணி, கையெழுத்து படிக்கிறது கூட அப்படி கூட ஜபம் பண்ணி தான் செய்வாங்க. ஆனால் இப்போ என்ன செய்யும்? பறக்க பழவின உடனே அடுத்து சபைக்குள்ள என்ன செய்யாது? வராது, மறந்துடும். வெக்கமா சபைக்குள்ள பைபிளை கொண்டு வர்றது என்னது? வெக்கம். அன்னைக்கு வெக்கம் கிடையாது. சபைக்குள்ள பைபிள் கொண்டு வர்றதுக்கு வெக்கம், சபைக்குள்ள கை தட்டுறதுக்கு வெக்கம், சபைக்குள்ள அல்லேலூயா சொல்றதுக்கு வெக்கம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என்னை கனம் பண்ணுவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவளை நானும் கனம் பண்ணுவேன், என்னை யாரெல்லாம் கனம் பண்றீங்களோ நானும் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீ வந்த நாளை மறக்காத, நீ எந்த நாளில் ரட்சிக்கப்பட்டா என்பதை மறக்காத, எந்த நாளில் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்தார் என்று மறக்காத. பிசாசின் போராட்டத்தினால கட்டுகளால் அகப்பட்ட எத்தனையோ பேரை தெரியும். கட்டுகளுக்காக போராடி 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 குடலே வத்தி போயிடும். ஆனால் அடுத்த செகண்டுக்குள்ள என்ன செய்வாங்க? அந்த குடல் வத்தி போனதெல்லாம் தெரியாது, அப்படியே மறந்து போகிற அனுபவம். ஆண்டவர் சொல்லார், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ வந்த இடத்தை மறக்காத, ஓடிப்போ, சாராள்கிட்ட போய் அங்கே போய் அடங்கிரு. ஹல்லேலூயா. நீ யார் தெரியுமா? நீ அடிமைப்பெண். ஆமென். ஆண்டவர் நம்மை அடிமையாக தெரிந்தெடுக்கிறார். மரியாள் சொல்ற, அடிமையே தெரிந்தெடுத்தீரப்பா, நான் எந்த தகுதியும் இல்லை. ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரை, அடிமையாய் நீரங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்வோனின் கையில் இருந்து, ஒடுக்கிறவர்களுக்கு கையில் இருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வார்த்தையை படிக்கும்போது அந்த வசனத்தில் படிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதற்காக நம்மை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டரும்படியாக ஆண்டவர் அடிமையின், வாசிங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர்
சாயலானார். ஹalleluya. நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமேன் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்தீர் ஆண்டவரே. அடிமைக்கு ஒரு ஒரு சூழ்நிலை உண்டு பாருங்க. ஒரு வீட்டுக்கு அடிமையாக வந்து அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்யணும், கேட்கணும். ஒரு வீட்டில் அடிமையாக இருந்தானா அவன் வருஷம் எப்போ விடுதலை ஆக்குறானோ அன்னைக்கு வரைக்கும் அங்கே தான் என்ன செய்யணும், இருக்கணும். அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறான், நான் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறி உன்னை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். அல்லேலூயா. சாராளுக்கு என்னது, அடிமை பெண்ணு கொடுத்து நீ போய் உட்காரு, உன்னையும் நான் சாதியாக்குவேன், உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் நான் மேன்மைப்படுத்துவேன். ஆம் தேவ பிள்ளைகளை, சாராய்க்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த 16வது அதிகாரம் 13வது வார்த்தையில், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரையே போட்டுட்டு அவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15-16 வார்த்தைகளை படிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கொரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க யாரு? சாராள். சாராளுக்கு ஆண்டவர் சாராய், அவளோட பேர் உண்மையான பேர் என்னது? சாராய். ஆண்டவர் இப்ப கூப்பிடுறாரு, அப்பா நீ சாராய் அல்ல, நீ சாராள். சாராய் என்றால் என் ராணி என்று அர்த்தம். சாராள் என்றால் ஜாதிகளுக்கு உலகத்திற்கே அவள் ராணியாக ஆண்டவர் அவளை மாத்துறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய பேரையும் ஆண்டவர் மாத்தட்டும். சரி, இந்த பேர் எப்போ அவளுக்கு கிடைச்சிருக்கும் பாருங்க. ஆண்டவர் அந்த 12வது அதிகாரம் 1வது வார்த்தையிலே சொல்றாரு, அப்ரஹாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறார், உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் தகப்பை விடு, தகப்பன் வீட்டை என்ன செய், விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாம் போகும்போது சாராளு கூட போன. என்னெல்லாம் விட்டாங்க? தேசத்தை விட்டாங்க. என்ன விட்டாங்க? இனத்தை விட்டாங்க. என்ன விட்டாங்க? தகப்பன் வீட்டையும் விட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு போறாங்க. 75வது வயதில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்ரஹாமே, நீ விக்கிரகங்களை பின்பற்றி இருந்த, இந்த விக்கிரக ஆராதனையெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே புறப்பட்டு போனான். நம்ம யோசிப்போம், நம்ம புறப்பட்டு போன உடனே ஆசீர்வாதம் வரும். அப்படிதானே? அப்படிதானே அம்மா? புறப்பட்டு போன உடனே ஆசீர்வாதம் வரணும். நமக்கு அப்படி தானே? இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி, இன்ஸ்டன்ட் டீ மாதிரி நமக்கு உடனே என்ன செய்யணும்? கேட்ட உடனே ஆசீர்வாதம். இதற்கு அநேக போதகர்களுக்கு கள்ள உபதேசம் பண்ணுறாங்க. முழங்காற்படியிடு, எப்படி வேணாலும் நடந்துக்க, எப்படி வேணாலும் ஜீவிச்சுக்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க. ஆனால் உடனே என்ன செய்யும்? நீ முட்டங்கால போட்டு ஜெபிச்சா மட்டும் போது உனக்கு என்ன செய்யும்? இல்லை. ஆண்டவர் எங்கேயாவது எழுதி வச்சிருக்காரா? இல்லை. விட வேண்டியதை விடு. அவர் சொல்றாரு, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போறார். ஆனா ஒண்ணு நீ செய்யணும், விட வேண்டிய தேசத்தை விடு, விட வேண்டிய இனத்தை விடு, விட வேண்டிய தகப்பனுடைய பாரம்பரியத்தை விடு, விட வேண்டிய விக்கிரகத்தை விடு. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்தேனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. விட வேண்டியதை விடு. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, விட வேண்டியதை விட்டுட்டு கர்த்தரை என்ன செய்யுங்க? தேடுங்க. ஆபிரகாம் நினைச்சு பாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு, நடக்கிறாரு பாருங்க, நடந்து வாராரு. 17வது அந்த வசனத்தில் படிக்கும்போது 17வது அதிகாரம் 1வது வார்த்தையில் ஆண்டவர் எத்தனாவது படிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 12வது அதிகாரம் 1வது வசனம் கூட படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
நான் உன்னை பெரிய ஜாதியாய் சரி, அந்த ஆபிரகாமை கர்த்தர் 12வது அதிகாரம் 1வது வார்த்தையில ஆண்டவர் சொல்லும்போது அவனுக்கு எத்தனை வயது? 75 வயது உடையவனா இருந்தான். 17வது அதிகாரம் 1வது வார்த்தை வரும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? 99 வயசு. இந்த 99 வயசு வரைக்கும் ஆண்டவர் பேரை மாற்றவே இல்லை. பார்த்தீங்களா? பேர் எப்போ மாறுது? 24 வருஷம் தாண்டி தான் அப்ரஹாமுக்கு கிஃப்ட் பேரை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. சென்னையில் சடனாக வருகிற ஒரு பேர் இல்லை. ஆண்டவரை விட்டுட்டு உண்மையாக இருக்கிறான்னா 24 ஆண்டுகள் ஆண்டவர் உட்கார்ந்து யோசிக்கிறார், இவன் ஆசீர்வதிக்கணுமா ஆசீர்வதிக்க வேண்டாமா. ஒரு வருஷம் ஆனாலே சொல்லுவோம், எத்தனை நாட்களாக சபைக்கு வர ஆசீர்வதிக்கப்படலை, எத்தனை ஆண்டுகளா சபைக்கு வர ஆசீர்வதிக்கப்படலை, எத்தனை வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கு ஆசீர்வதிக்கப்படலை. ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு எத்தனை நாட்கள் ஆயிட்டு பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு வேலையை வச்சிருக்காரு தேவ பிள்ளைகளை. 24 ஆண்டுகளுக்கு பிறகு அப்ரஹாம் என்ற பெயரை அப்ரஹாம் என்றும் சாராய் என்ற பெயரை சாராள் என்று மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் போது முதல்ல சொல்லிட்டார், நான் உன்னை ஆசீர்வதிக்குவேன். ஆனா இப்ப சொல்றாரு பாருங்க, வாசிச்சோம் பாருங்க 15, 16, 17வது அதிகாரம். அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு குமாரனை கொடுப்பே, அவள் ஜாதிகளுக்கு தாயாவாய் ஜாதிகளின் ராஜாக்கள் தோன்றுவார்கள். திரும்ப சொல்றார், அவளை ஆசீர்வதிப்பேன். ஒரே வசனத்துல 2 தடவை சாராளுக்கு சொல்றான், அவளை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவளுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாக மாறுவான். ஜாதிகளின் ராஜாக்கள் அவளிலிருந்து என் கற்பத்திலிருந்து என்ன செய்யுமா தோன்றும். ஆண்டவர் சொல்ல, நீ பொறுமையா இருந்தா உன் கற்பத்திலிருந்து ஜாதிகளின் ராஜாக்கள் தோன்றுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் விட வேண்டியதை விட்டுட்டு வந்த உடனே என்ன செய்யறது? நம்ம சொல்லும் தெரியுமா, ஒரு மரத்தை நட்டிட்டு அவ்வளோ உரத்தையும் கொண்டு வச்சுட்டு மறுநாள் பலனை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மரத்தை வச்சுட்டு கொஞ்ச நாட்கள் இருக்கு, அப்போதான் பலனை எதிர்பார்க்க முடியும். ஒரு நாளில் போகிறோம், நேற்றுக்கு வச்ச பலன் இன்னைக்கு தரல. ஒரு தென்னங்காயை உள்ள ஊனி வச்சுட்டு என்ன செய்வோம், அடுத்த நாள் போய் பலனை எதிர்பார்க்க முடியுமா? அது ஏதாவது ஆயிருக்குமா? ஆயிருக்காது. ஆனால் கர்த்தருக்காக இழந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நஷ்டப்பட்டவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பேரை கொடுக்க போறாரு. நீ ஜாதிகளுக்கு தாயாக மாறுவாய், உன் கற்பத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குவார். ஆண்டவர் 2 முறை சொல்ற, அவளை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆளலியா, ஆண்டவர் யாருக்கும் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. அவளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எத்தனை ஆண்டுகளா வந்துட்டே இருக்க பார்த்தியா? எத்தனை ஆண்டுகளா ஆண்டவரை தேடிட்டே இருக்க. எவ்வளவு சோதனையின் காலகட்டம் அவ தாண்டி இருப்பான்னு தெரியுமா? ஹல்லேலூயா. ஆகார் அவளை பரிகாசம் பண்ணுறான், அற்பமாக பார்க்குறான். தான் கர்ப்பவதியான போது அவளை அற்பமாக பார்க்குறான். ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேல் அவளுடைய விரோதமாய், அவள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் சந்தித்தவள் தான் இந்த சாராள். ஆனால் கடைசியாக ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கப்படுவார், என் கற்பத்தில் ராஜாக்கள் தோன்ற போகிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், எங்க ஆண்டவரை ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்துட்டு ஆண்டோடைய அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. சில நேரங்களில் ஒரு நாளில் சடனாக ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த ஸ்ரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போதே என்ன வந்துட்டு, விடுதலை வந்துட்டு. சில நேரங்கள் அப்படி தருவார். சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிரயங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும், உபவாசிக்க வேண்டியது இருக்கும், காத்திருக்க வேண்டியது இருக்கும். சில மாதங்கள் அப்படி தேவ சமூகத்தில் அழ வேண்டியது இருக்கும், சில மாதங்கள் புலம்ப வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க. சில நேரம் புலம்ப வேண்டியது இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் சொல்கிறார், நீ பொறுமையுடன் காத்திருந்தால், நீ பொறுமையுடன் காத்திருந்தால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருந்தால் அவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துங்க, கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா,
உன்னத பாட்டுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. உன்னத பாட்டுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வார்த்தை. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஹல்லேலூயா. இங்க யாரை குறிச்சுன்னா சூலமித்தியா. சூலமித்தியால உன்னத பாட்டுல சூலமித்தியால பார்த்து ஆண்டவர் சொல்ல, இவன் எனக்கு பிரியமானவன். ரூபவதி அநேக பேரை கொடுக்கிறார். என்னது? எனக்கு பிரியமானவன். சொல்லுங்க, எனக்கு பிரியமானவன். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரை? நான் எனக்கு ஆண்டவருக்கு பிரியமானவள் அவர் அழைக்கணும். என் பிரியமே, என் ரூபவதியே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யணும்? கூப்பிடணுமா? என்னைக்கு கூப்பிடுவாரு? ஆண்டோடைய வருகையில் கூப்பிடுறாரு. சில நினைக்கிறீங்க, என் புருஷனே ஒரு நாள் பிரியமேன்னு கூப்பிடவே இல்லை, இனி ஆண்டவர் எதுக்கு கூப்பிட்டு அப்படிதானே கேட்குறோம். இல்லை, யார் கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே. ஹல்லேலூயா. இந்த சூலமித்தியாளை பார்த்தீங்கன்னா அவள் பார்வைக்கு கருப்பா இருக்கிறா, கருப்பானவ. அவளுடைய வேலை என்னதுன்னா ஆடு மேய்க்கிற வேலை. ஆட்டு மேய்க்கிற ஒரு தொழில் தான் அவள் செய்துட்டு இருக்கா. அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன் சூலமித்தியாளை பற்றி. பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மேய்க்கிறது தான் அவளுடைய தொழில். அப்போ ஆடு மேய்க்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு, அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், வனாந்திரமாக இருக்கும், இல்லை வெயில் ஏறின பகுதியாக இருக்கும். என்னைக்கும் ஆடுகளின் சத்தத்தை தான் கேட்டு கேட்டு வளர்ந்த, வேற எந்த சத்தம் அவள் காதுக்கு என்ன செய்யலை, கேட்கல. எப்படி இருப்பான்னு பாருங்க. அந்த வெயிலில் கருத்து போய் அலையில் உழைத்து அலையில் எல்லாம் அப்படி சோர்ந்து போயிருப்பான். ஆனால் அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே. ஹல்லேலூயா. சபையை பார்த்து, தேவ ஜனங்களை, விசேஷமாய் பெண்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஆண்டவருக்கு உண்மையா உழைச்சேன்னா உன் பேரை நான் மாத்துவேன். உலக பிரகாரமா பார்க்குறவ எல்லாம் நம்ம பார்த்து, நம்ம மேல் பார்வை, நம்ம வெளிப்புற தோற்றத்தை பார்த்தே இடம் வச்சிருவான். வெளிப்புற தோற்றத்தை பார்த்தே இடம் போடுவான். இவங்க இன்னவங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் பிரியமே. ஏன் ஆண்டவர் சொல்கிறார் அந்த வசனத்தை? அப்படியா, முள்ளுக்கிழுகளுள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறவ தான் பிரியமானவள். இப்போ முள்ளு வேணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆராதனை பகுதியில் கூட சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்கல்ல, மோசே தேவ பர்வதத்தில் இருந்த அந்த முச்செடியாய் இருக்கும் வரைக்கும் எப்படி இருந்தது? குத்திட்டே இருந்தது. ஆனால் முச்செடி திடீர்னு பற்ற ஆரம்பிச்சோன்னே மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு? வார்த்தை வெளிப்பட ஆரம்பிச்சு, வசனம் வெளிப்பட ஆரம்பிச்சு. மோசே பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மோசே மோசேன்னு கூப்பிடுகிற தேவ சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம எல்லாம் குத்தப்படுகிற அனுபவத்தோடு இருக்கலாம், இல்லை நாமே குத்துகிறவளா இருக்கலாம். இப்போ என்னன்னா பெருசாக குத்துறது எங்கே தான் சொல்லுங்க? வெரி குட். எங்கே தான்? வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் வழி தான் என்ன செய்கிறோம், வேற ஒரு வழியும் கிடையாது. முன்னெல்லாம் என்ன செய்வோம், கொலை அடி சண்டையில் தான் நடக்கும் குத்துறது. புரியுது? என்ன தண்ணி எடுக்க போகிற ஒரு நேரம் இருக்குல்ல, எல்லாரும் அங்கே கூடுவாங்க, அங்கே மாறி என்ன வரும், பிரச்சனை வரும். இப்போ எல்லாம் அதெல்லாம் மாறிச்சு, அந்த மாடர்ன் ஸ்டைலெல்லாம் மாறிச்சு. இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பில் குத்துற ஒரு அனுபவம் தான். ஸ்டேட்டஸ் போட்டு இங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தீங்க, சூப்பராக இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அப்படியெல்லாம் தேவ பிள்ளை, கள்ள தீர்க்கதரிசியுடைய அடையாளம் நொபதியாள். அவள் பத்திரங்களை, அவள் கையெழுத்து போடுகிறவளும் அவள் பத்திரங்களை அனுப்புகிறவளுமாயிருந்தாள். அது கள்ள தீர்க்கதரிசியுடைய அடையாளம். ஸ்டேட்டஸ் வழியோ வாட்ஸ்அப் வழியோ நம்ம இப்படி வார்த்தைகளை கொடுத்துட்டே இருந்தோம்னா கள்ள தீர்க்கதரிசியுடைய அடையாளம். ஹல்லேலூயா. கள்ள மனிதனுடைய அடையாளம். அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே. அப்படி ஆண்டவர் ஒரு நாள் சொல்லு, உன்னை துன்பப்படுத்துவர்களுக்காக சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் துன்பப்படுத்தவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். நேசிக்க வேண்டியதை அல்ல என்ன செய்து பிரச்சனையை உருவாக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு குடும்ப பிரச்சனை குறித்து ஒரு பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தான்னா உடனே என்ன செய்வோம், குடும்ப பிரச்சனை உள்ள நபருக்கு இங்கே இருந்து அனுப்பி கொடுப்போம். பாரு பிரச்சனை கூடுமா குறையுமா? சொல்லுங்க. போயிட்டீங்க போல இருக்கு வீட்டுக்கு. பிரச்சனை கூடும்.
அவங்க திருந்த போகிறதே இல்லை. முழங்கால் மாத்திரமே அந்த குடும்பங்களை இணைக்க முடியும். முழங்கால் மாத்திரமே திருத்த முடியும். நாம் அனுப்புகிற வார்த்தையினால் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அநேகர் வசனம் சொல்லுது, கஞ்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான். நோவு உண்டாக்குறான். நெகேமியாவின் காலத்தில் அப்படிதான். நொபதியால் ஒவ்வொரு நாள் என்ன செய்வா? லெட்டர் எழுதுவா. என்னது? கையெழுத்து போடாத லெட்டர் அனுப்பிட்டே இருப்பா. வசனம் சொல்லுது, அவங்களை எல்லாரையும் கள்ள தீர்க்கதரிசி என்று அடையாளம் காண்கிறது. அவங்க எங்கே தான் இருந்தாங்க? அந்த நெகேமியாவின் காலத்தில் அந்த அலங்கத்துக்குள்ளே தான் இருந்தாங்க. ஆனால் அவர் எழுதுகிற எழுத்து வேண்டாத்தனமான எழுத்தாக இருந்தது. அப்படி தேவ பிள்ளைகள் ஒரு நாள் செய்யக்கூடாது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நம்ம ராஜாக்களில் படிக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் சொல்கிறான், ஒருவனுடைய பெருவிரல் 70 ராஜாக்குடைய பெருவிரல் என்ன செய்கிறான்? வெட்டி அவங்கள கொன்னே போட்டுட்டான். ஆனால் இவனுடைய சாவும் அந்த 70 ராஜாக்களை போல இவர்களுக்கு வந்தது. அவன் ஒரு வார்த்தை சொல்வான், நான் எதை செய்தேனோ அதுதான் எனக்கு வந்தது. நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு வரும். பாவம் வாசற்படியிலே படுத்து கிடக்கும். மற்றவர்களுக்கு விரோதமாய் நாம் துராலோசனை பண்ணினால், மற்றது விரோதமாய் நாம் தூக்கு மரத்தை செய்வித்தால், அந்த தூக்கு மரம் நமக்கு தான். வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் மட்டுவிட சொல்ற, பிரியமானவளேன்னு கேட்கணும். பிரியமானவளே. தானியேலை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல, பிரியமான புருஷனாகிய தானியேலே. காரணம் என்னது? அவன் செபிக்கிறவன். பிரியமான புருஷனா மாறணும்னா நம்ம செபிக்கிறவளா இருக்கணும். பிரியமானவனே ஆண்டவருக்கு ஏனோக்கை பார்த்து சொல்கிறான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வார்த்தையில ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன். ஏனோக்கு 300 ஆண்டுகள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவனே. ஹல்லேலூயா. ரோமர்களின் நிருபம் 14வது அதிகாரம் 18வது வார்த்தை சொல்கிறது, ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். நீங்க ஊழியம் செய்தீங்கன்னா நீங்க பிரியமானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். சத்தமா சொல்லுங்க, ஜெபிக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். யாரு? தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். இங்க சூலமித்தியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம் போல் நீ இருக்கிறதுனால நீ குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. முள்ளு போல குத்துகிற இடங்கள், அந்த இடத்திலும் நமக்கு தெரியும் லீலி புஷ்பத்தின் மகிமை நமக்கு தெரியும். தெரியுமா? சொல்லுவோம், முல்லைப்பூடைய மகிமை தெரியும், ரோஜா பூடைய மகிமை தெரியும், லீலி புஷ்பத்துடைய மகிமை தெரியும். அப்படிதானே? எப்படி தெரியும்னா, முள்ளுகளுக்குள்ள தான் இந்த லீலி புஷ்பம் அழகாக பூக்கும். ஆனால் காற்று வீசும் பாருங்க, அந்த வீசும்போது அந்த முள்ளுகள் அந்த லீலி புஷ்பத்தை கிழிக்கும். இப்போ அதனுடைய அழகெல்லாம் போகும். ஆனால் ஒன்று, அதன் வாசனை வெளியே தெரியும். கிளி படலைன்னா வாசனை தெரியாது, முள்ளு இல்லைன்னா வாசனையே இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில முள்ளு வேணுமா வேண்டாமா? வேணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படனா முள்ளு வேணும். அது யாரோ ஒருவராயிருக்கலாம், உங்க வீட்டில் உள்ள நபராயிருக்கலாம், பக்கத்து வீட்டு நபராயிருக்கலாம். ஏதோ ஒருவர், நமக்கு ஒருவர் இருந்தால் தான் நம்ம வாசனை தெரியும். ஹல்லேலூயா. சொல்லுவோம், நிறைய மாங்காய் காய்க்கிற மரத்துக்கு தான் என்ன உண்டு? கல்லறிதல் உண்டு. காய்க்கலைன்னா கல்லறிதல் இல்லை. உங்கள் மேலே கல் வருதா? உங்கள் மேலே பிரச்சனை வருதா? உங்கள் மேலே அடிக்கு மேலே அடி வருதா? கண்டிப்பாக நீங்கள் காய்க்க தொடங்கியிருக்கீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்கே இருந்தெல்லாம் கல் வருகிறதுன்னு பார்க்காதீங்க, கல் வரட்டும். ஒரு மாங்காய் நின்னா ஒரு கல் தான் வரும், பல மாங்காய்கள் நின்னா பல கற்கள் வரும். அப்போ நீங்கள் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா பல கல் வரணும். வேண்டாமே வேண்டாம். ஹல்லேலூயா. அப்படிதானே சொல்கிறோம். ஹல்லேலூயா. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக நிறுத்துறாங்க. எல்லாரும் கல்லை தூக்கிட்டு வராங்க. பரிசேயன் கூடுறான், சதுசேயன் கூடுறான், இல்லை எல்லாரும். சின்ன பிள்ளை கொண்டு வருது, வாலிப பிள்ளை கொண்டு வருது, ஸ்திரீகள் கொண்டு வராங்க, ஆண்கள் கொண்டு வராங்க. மோசே நியாயப்பிரமாணத்தை காட்டிட்டு இவரை கொல்லணும். இயேசு என்ன செய்தார்? இயேசு கல்லடித்தாரா? எரிய சொன்னாரா? இல்லை. இயேசு
கல்லை பார்த்துட்டு விபச்சார ஸ்திரீ ஒருவேளை நடுங்கி நடுங்கி தான் நின்றுருப்பான். ஆனால் இயேசு ஒன்றுமே சொல்லலை. ஒரே வார்த்தை எழுதுறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு அத்தனை பேரும் பின்வாங்கி போனாங்க. நீங்கள் எந்த கல் அவர்கள் கொண்டு வரட்டும், இயேசுவின் பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுக்கு மீட்பு உண்டு. அவர்களுக்கு எதிராக அந்த கல்லை பார்த்தீங்கன்னா நம்ம தோற்று போவோம். இயேசுவை பார்த்து குறிந்து நின்றுட்டோன்னு வச்சிருங்க, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய ஆண்டவர் சொல்லுவார், நான் பதில் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பார்த்த, நான் உனக்கு பதில் செய்வேன். ஹல்லேலூயா. மோசேக்கு விரோதமாய் அவருடைய சொந்த சகோதரர்கள் ஆரோனும் மிரியாமும் எழும்புறாங்க, பேசிட்டே இருக்கிறாங்க. எத்தியோப்பிய ஸ்திரீயை திருமணம் பண்ணிட்டானா. எத்தியோப்பிய ஸ்திரீகள்லாம் தெரியும், அவர்கள் கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள். ஒரு கருப்பனை ஒரு யூதன் திருமணம் செய்துட்டான். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவனை எப்படியாவது செய்யணும்னு சொல்லி அவங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் திட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் கேட்டார். மோசைக்கு காது கேட்டுதோ கேட்கலையோ, கர்த்தர் என்ன செய்கிறாரு, கேட்குறப்போ நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உன்னை கண்மணி போல பாதுகாக்கிற கர்த்தர். பிரச்சனைகள் வரட்டும், சோதனைகள் வரட்டும், கல்லறிகள் வரட்டும், பாடுகள் வரட்டும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவையெல்லாம் ஒன்றும் பிரிக்காது. பிரிக்குமா பிரிக்காதா சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி. கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவையெல்லாம் என்னை பிரிக்கவே பிரிக்காது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை இதை பிரிக்கவே பிரிக்காது. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கல்லறி வரட்டும், சிங்கம் வரட்டும், சிங்கம் போல கர்ச்சிக்கிறவர்கள் வரட்டும், சிங்கங்களின் வாயை கட்டிப்போட்டவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பலவாண்டே கையிலிருந்து மதுரத்தை கொடுத்தவர் கர்த்தர். சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறவர் கர்த்தர். சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ண தேவன் உண்டு. வலது கரத்தை வைத்து எனக்காக யுத்தம் பண்ணுங்க. முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம் நீங்கள். ஆண்டவர் உங்க பேரை மாற்றி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆட்டிடச்சியா இருந்த எங்கோ ஒரு மூலையில இருந்த உங்களை எல்லாரையும் ஆண்டவர் பேரை மாற்றி, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பேரை மாற்றி இப்போ என்ன கூப்பிடுறாரு, என் பிரியமே. ஹல்லேலூயா. என் பிரியமே ஆண்டவர் கூப்பிடுறாரு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அப்படிதானே? ஹல்லேலூயா. இந்த சத்தம் நமக்கு உண்டாகட்டும். கடைசியாக எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 16வது வார்த்தை. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். 16வது வார்த்தை. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி. 11வது வார்த்தையில் அவளுக்கு பார்க்கிறோம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி. எங்கே இருந்தா? ஆலயத்தில். வெரி குட். ஆலயத்தில் தான் இருந்தாங்க. ஓய்வு நாளில் வந்திருக்கிறாங்க சர்ச்சுக்கு. அவங்கள எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா, கூனி கிளவி வந்தா. நம்ம பாசையில் சொல்கிற மாதிரி அந்த கூனி வந்தான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆண்டவர் அவளுக்கு பேரை மாற்றிட்டாரு. டே அப்பா, உன்னை கூனி கிளவின்னு கூடுறாங்க. இனி நான் உன்னை மாற்றி, உன் பேரை மாற்றி எப்படி மாற்றிட்டாரு? ஆபிரகாமின் குமாரத்தி. எவ்வளோ ஆச்சரியம். ஓய்வு நாள் ஆலயத்தில் வந்த அந்த சகோதரிக்கு ஆண்டவர் பேரை மாற்றிட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கூனி குறுகி போய் ஒவ்வொருவரும் உங்களை பார்க்கும்போது அண்ணா வர அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? சில பேரை சொல்லுவாங்க தெரியுமா, இவளுக்கு சமாதானமே இல்லைன்னு சொல்லுவாங்க, கடன் பார்வை இவளை விட்டு மாறலேன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேருடைய பேச்சு நிமித்தம் நீங்கள் கூனி போயிருக்கலாம். கடன் பாரத்தி நிமித்தம் கூனி போயிடலாம். வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் கூனி போயிருக்கலாம். ஹல்லேலூயா. சிலவற்றை இழந்து போனதினாலே கூட உங்க வாழ்க்கை கூனி போயிருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த கூனி கிழவி ஜபாலயத்திலேயே இருந்தாங்க. ஓய்வு நாளையும் ஆசரித்தாங்க. ஒரு நாள் கர்த்தர் அந்த ஓய்வு நாளில் அவருடைய பேரை மாற்றிட்டார். ஹல்லேலூயா.
அந்த ஓய்வு நாள்ல அவ யோசிக்கவே இல்லை. அன்னைக்கு இயேசு வருவாரன்னு யோசிக்கவே இல்லை. ஏன்னா 18 வருஷம் பிசாசு அவளை கூனி வச்சிருந்தான். வசனம் சொல்லுது, பலகீனப்படுத்தும் ஆவி அவளை எவ்வளவும் நிமிரக்கூடாத அளவுக்கு கூனியா மாற்றி வச்சிருக்கு. பலகீனப்படுத்துகிற ஒரு ஆவி. ஆமென், ஹல்லேலூயா. பலகீனப்படுத்துகிற ஆவி பலரையும் சாத்தான் இன்னைக்கு அப்படிதான் கட்டி வச்சிருக்கான். நமக்கு எல்லாருக்கும் ஆராதிக்க என்ன செய்யணும்? விருப்பம் இருக்கு. ஆனால் பலகீனப்படுத்துகிற ஆவி கட்டி வைத்திருக்கிற பிசாசு, ஹல்லேலூயா, கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அநேகர் மூட்டு பகுதியில், கழுத்து பகுதியில், தலை பகுதியில் நடக்க முடியாதபடி, வாய் திறக்க முடியாதபடி, செபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, கர்த்தருக்காக கொடுக்க விடாதபடிக்கு பல நிலைமைகளில் சாத்தான் இன்னைக்கு கட்டி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிப்பீங்க, கொடுக்க முடியாதது கூட சாத்தான் கட்டின கட்டு. பைபிளில் சொல்லப்படுது, ஜெப ஆலயத்தில் சூம்புன கையுடைய ஒரு மனுஷன் என்ன செய்தானா? இருந்தானா. எல்லாருக்கும் நல்ல கை இருந்து, இவனுக்கு மட்டும் சூம்புன கை இருந்து ஆண்டவருடைய கையை பிடிச்சி நேரம் விட்டு அவனுக்கு கொடுக்க முடியலை. அந்த கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை பாருங்க. ஓபேத் எதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீது கேட்குறான், இந்த பெட்டி நிமித்தம் எல்லாரிடம் கூக்குரல் வருகிறது. இந்த பெட்டி எங்கே போகுது அங்கே எல்லாம் மூல வியாதி வருகிறது, கூக்குரல் வருது, மகா வருது, சந்தோஷமே இல்லை. ஆனால் இந்த பெட்டியை யார் இடத்துல, அந்த பெட்டி மகிமையான பெட்டி, இந்த பெட்டி யார் வீட்டில் வைக்கிறது? ஓபேத் எதோம் சொல்லிட்டாரு, எங்கள் வீட்டில் வைங்க. அவன் ஆசீர்வாதத்தை பார்த்து வைக்கல, ஆண்டோட அபிஷேகத்தை பார்த்து கொண்டு வச்சான். இந்த பெட்டிக்கு என் வீட்டில் ஒரு இடம் உண்டு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை பார்த்தா வச்சான் ஆண்டு. ஏன்னா எல்லாருமே கூக்குரல், எங்கே கொண்டு போனாலும் கூக்குரல், எங்கே கொண்டு போனாலும் வியாதி, எங்கே கொண்டு போனாலும் மரண பயம். ஆனால் அதே பெட்டியை தன்னுடைய வீட்டுக்குள் ஒரு தேவ பிரசன்னத்தோடு ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அநேக நேரம் நம்ம பல நிலைமையில கட்டப்பட்டு இருக்கிறோம். வாய் துதிக்க முடியலை, கட்டப்பட்டிருக்கும். நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட முடியலை, கட்டப்பட்டு இருக்கிறோம். அதிசயத்தை பார்க்க முடியலை, கட்டப்பட்டிருக்கோம். நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எங்கே தான் இருக்கும்? எங்கே தான் இருக்கும்? சொல்லுங்களேன். எங்கே தான் இருக்கும்? ஆலயத்தில் இருக்கும். எங்கே தான் இருக்கும்? எந்த நாளில் தான் இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும், ஓய்வு நாளில் தான் இருக்கும். என்னை ஆலயத்தை வரோம், பிரசங்கம் கேட்குறோம், கட்டப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவளுக்கு எவ்வளவு நிமிர முடியலை, ஒரு நாள் நிமிர முடியலை. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஜெபம் ஆலயத்தில் வருகிறவளையும் பிசாசு கட்டுவானா? நீங்கள் பதில் சொல்லுங்க. ஜெப ஆலயத்தில் வருகிறவனையும், ஜெபிக்கிறவனையும், ஆராதிக்கிறவனையும், சர்ச்சுக்கு வரவனையும் சாத்தான் கட்டுவானா? கட்ட மாட்டானா? கட்டுவான். ஹல்லேலூயா. சாத்தான் என்ன செய்வான்? கட்டுவான். எதுக்கெல்லாம் கட்டுவான்? ஊழியம் செய்ய விடாதபடி காலை கட்டுவான், ஜெபிக்க விடாதபடி வாயை கட்டுவான், கையை தட்ட விடாதபடி புயங்களை கட்டுவான், எலும்பி நிற்க விடாதபடி முழங்கால்களை கட்டுவான். ஹல்லேலூயா. கண்ணு வசனத்தை பார்க்க விடாதபடி கண்களை கட்டுவான், குருடாக்குவான். இதெல்லாம் சாத்தான் செய்கிற கிரியைகள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு அந்த பெயரை மாற்றி நான் ஆபிரகாமின் குமாரத்தி என்று அழைக்கப்பட்டது போல இன்றைக்கு நம்முடைய பெயரை ஆண்டவர் மாற்ற போகிறார். விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி, விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஈவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து கர்த்தர் அவிழ்த்து விட விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் தான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்கிறார். ஆனால் சிலருக்குள் அந்த விசுவாசம் விதையாக வெளிவரக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் ஆபிரகாமின் குமாரத்தி என்று அழைக்கிறேன். இன்னைக்கு அநேர் கூறியிருந்தால் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நான் உனக்கு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து முதல்ல கொடுக்கிறாரு? ஆபிரகாம் எனக்கு என்னுடைய சிநேகிதன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது, அவன் என்னுடைய சிநேகிதன். அவனுக்கு நான் ஒன்னாவது மறைப்பனா? அவனுக்கு ஏதாவது மறைப்பனா? நான் செய்ய போகிற காரியத்தை அவனுக்கு நான் மறைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் இந்த கூனி கிழவிக்கு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. கூனி கிழவிக்கு என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. இயேசு கரத்தை வச்ச போறாரு. இயேசு நம்மால கரத்தை வைக்க போறாரு. முதல் ஆசீர்வாதம்
நான் மறக்க மாட்டாப்பா, அவன் என்னுடைய சிநேகிதன். 2வது ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் யார் தெரியுமா? அவன் விசுவாசிகளுக்கே தகப்பன். ஹல்லேலூயா. ஏன்னா 25 வருஷம் இருந்து பின்னும் தன்னுடைய பிள்ளை என்ன செய்துட்டான்? பைபிள் சொல்லுது, சாம்பலேருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்க வல்லமையுள்ளதுன்னு. ஆனால் அவ்வளோ விசுவாசம். தன் கற்பம் செத்து போனது, தன்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாறி போன பிறகு அவன் என்ன செய்தான்? விசுவாசம். அப்போ விசுவாசத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நான் என்ன செய்கிறேன்? கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. 3வது அவன் சொல்ற பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அபிரகாம் முற்பிதாக்களில் முதன்மையானவன். அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. எல்லா இடங்களையும் பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்திலேருந்து நம்ம வெளிப்படுத்துகிற புஸ்தகம் வர திருப்பி திருப்பி நிருப பகுதிகளெல்லாம் பார்த்து அபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். அபிரகாமின் தேவன், நான் அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். எல்லா பிதாக்களுக்கும் ஆணை இடும்போது கர்த்தர் யாருடைய பேரை முதல்ல வைக்கிறாரு? அபிரகாமுடைய பேரை. அது ஆசை இல்லையா? உங்கள் பேர் ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னா, நம்ம பிள்ளைகளுடைய பேர் வந்துட்டேன்னா எவ்வளோ பேர் அது சந்தோஷமாக நினைக்கிறீங்க? எவ்வளோ சந்தோஷம். அப்பா அம்மாவை கூப்பிடுவாங்க, கேமரா மேலெல்லாம் வருவாங்க, நிருபர்கள் வருவாங்க, சூப்பராக ஃபோட்டோ எடுப்பாங்க, அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. எவ்வளோ ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால இந்த கூனிக்கிழவை ஆசீர்வதித்தாருன்னா, உங்களை நம்மை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காம விடுவாரா? தேவ பிள்ளைகளை, சாத்தாண்டே கட்டுகளை உடைத்து ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும், நமக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. ஆண்டவரை அந்த ஆணையிடுதல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆண்டவர் ஆணையிட்டு உறுதிப்படுத்தி, மோசே ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போகிறேன். அப்படியே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யோசுவாவே ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போகிறேன். இப்படி ஒவ்வொருவரை ஆண்டவர் அழைத்து, ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கடைசியாக ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தா தெரியுமா? கல்தியர் தேசத்தை விட்டு தேசத்தை வந்து கானான் தேசத்தை கொடுத்து மிகப்பெரிய சீமானா மாத்தினாரு. எக்கச்சக்கமாக ஆடுகளை கொடுத்தாரு, மாடுகளை கொடுத்தாரு, கூடாரங்களை கொடுத்தாரு. வசனம் முக்கியமா சொல்லுகிறது, ஆபிரகாம் மிகப்பெரிய சீமானா இருந்தான். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவனுக்கு சொத்துக்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த கிழவிக்கும் அதே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த கூனிக்கும் அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? ஆபிரகாமின் குமாரத்தை. ஆபிரகாம் அப்படிப்பட்டனா, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உழைக்கிறது, நம்ம பாடுபடுகிறது யாருக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறோம். அதே உரிமையை கர்த்தர் அந்த கூனிக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ ஆலயத்துக்கு வருகிறது வெறுமை அல்ல, ஓய்வு நாளில் கர்த்தரை தேடுகிறது வெறுமை அல்ல. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி 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 வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கம் கேட்கிறது வெறுமையானதல்ல. ஹல்லேலூயா. சிலர் பஸ்ஸுக்கு காசு கொடுத்து, சிலர் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் அப்படி தூக்கி வைத்து விட்டு, சிலர் நம்முடைய வேலைகள் நல்ல முக்கியமான காரணங்களுக்கு போக வேண்டியது எல்லாம் தூக்கி எறிந்துட்டு ஆலயத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் விடுவாரோ? நம்முடைய பேரை ஆண்டவர் மாற்றுவார். முதல் பதி சொன்னேன், ஆகார். ஆண்டவர் சொல்கிறார், அடிமை பெண், நீ போய் உட்காரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ அடங்கி இரு, நீ எங்கே ஓடி போகாத. கடினமாய் நடத்தப்படும் போது அந்த நாளை நினைச்சு பாரு. ஹல்லேலூயா. அந்த நாளை நினைச்சு பாரு. ஹல்லேலூயா. அந்த நாளை நினைச்சு பார்த்தேன்னா அது ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. 2வது ஒரு பெயர் கொடுக்குறாரு, சாராய். 24 ஆண்டுகளுக்கு பிறகு சாராளுன்னு மாட்டி ஜாதிகளுக்கு தாயாக அவருடைய கற்பத்திலேருந்து ராஜாக்கள். அதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவருடைய சந்ததி அவளோட முடியலை. அவள் கற்பத்திலேருந்து என்ன உருவாகுமா? ராஜாக்கள் உருவாவார்கள் என்ற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் ஆண்டவர் சாராளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையே இல்லை பாருங்க. ஆண்டவர் எப்படி நம்ம கேட்போம், ஒரு பிள்ளையே இல்லை டாடி, இப்போ எனக்கு ராஜாக்களை தருவேன்னு சொல்கிறீங்க. எங்கே நடக்கும்? நடக்காது. ஆனால் கர்த்தர் சொன்னாருன்னா அது நடக்கும். ஹல்லேலூயா. 3வது, முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம் சூலமித்தியால ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பிரியமானவள், என் செல்லக்குட்டி, என் ரூபவதி. எத்தனையோ வார்த்தைகள் அந்த உன்னத பாட்டு புஸ்தகம் முழுவதும் படிக்கும்போது ஆண்டவர் அநேக செல்ல பெயரால் அழைக்கிறத பார்க்குறோம்.
ஆண்டவருக்காக ஓடோடி உழைக்கிறவர்கள், ஆண்டவருக்காக ஓடி ஓடி கருத்து போனவர்கள், ஆண்டவருக்காக ஓடோடி வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்காக நம்முடைய லைஃப் ஸ்டைலே மாற்றினான் இல்லையா? அவ பாருங்க, அவள் ஒரு நல்லவ தான், ஆனால் ஆடுகளுக்கு பின்னாக போய் போய் அவளுடைய லைஃப் ஸ்டைலே ஆடு மாதிரி மாறிட்டு. புரியுது? ஆட்டு மேய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த ஆட்டிடைச்சி மாதிரி மாறிட்டு. நம்ம அப்படிதான் நல்லா வாழ வேண்டிய, நல்ல கெத்தா வாழ வேண்டியங்க. ஆண்டவருக்காக உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி இல்லை, சிலருடைய ஸ்டைலை என்ன செய்துட்டு ரூபமே மாறிட்டு, உரு தெரியாம போயிட்டு. ஆனால் கத்த சொல்கிறார், நீ தான் எனக்கு பிரியமானவள். ஹல்லேலூயா. நான்காவது, அந்த கூனியா வந்திருக்கிற மனுஷன், அவள் பிசாசின் கட்டுனாலே பாதிக்கப்பட்டிருந்தான். அநேகர் அவளுக்கு ஒரு முத்திரை போட்டா, இவளை இனி நிமிர முடியாது, இனி இவளை மேலே மற முடியவே முடியாது. முடிந்தது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. 18 வருஷம்னா சும்மாவா? ஒரு வருஷமே நம்மளால் தாக்கு பிடிச்சி குறிஞ்சு நடந்து பாருங்க, நடக்க முடியாது. ஆனால் 18 ஆண்டுகள் கூனியா நடந்தவளை ஆண்டவர் நிமிர செய்து அப்ரஹாம் குமாரத்தின் ஒரு பேரை போட்டார். இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன். எகிப்தில் தவிப்பு இருந்தது, நிந்தை இருந்தது, கூக்குரல் இருந்தது, ஆளூட்டிகள் நிமித்தம் இருந்த பாடுகள் இருந்தது. தெய்வ சமூகத்தில் எல்லாரும் ஜெபிப்போம். கண்ணீரோடு ஜெபிங்க தெய்வ பிள்ளைகளை. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடையாள பெயர் பெற்ற, தேவனால் அடையாள பெயர் பெற்ற சில பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அடிமை பெண்ணு தான் ஆகா. ஆண்டவர் கூப்பிட்டாரு, அடிமை பெண்ணே அப்படின்னு கூப்பிட்றாரு. சில நேரம் ஆண்டவர் நம்ம இப்படி கூப்பிடலாலும் சோர்ந்து போகாமல் போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானானிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ நாய்க்குட்டி. ஆனால் அவ சோர்ந்து போகல, பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தா. சோர்ந்து போகாதீங்க. ஊரெல்லாம் உன்னை பார்த்து சொல்லுது, இவன் நிமிர முடியாது. லட்சக்கணக்கான கடன், வட்டி கடன், நிமிரவே முடியாது. வாழ்க்கையில் இவள் ஒரு வீடு வாங்க போகிறதே இல்லை. என்றைக்கு இவள் வாழ்க்கையில் அலைச்சல் தான். இவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படவே படாது. பலரும் பல வார்த்தைகள்னால நமக்கு முத்திரை போடும்போது, நமக்கு ஒரு பெயர் வைக்கும்போது, அந்த பெயரை கர்த்தர் மாற்றி உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உதவாது எண்ணி நீருருவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாது எண்ணி நீருருவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. இணைந்து சொல்லுவோம். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, 2 கரங்களை உயர்த்தியப்பா. பா, என்ன நினைச்சிடுங்கப்பா.
வெக்குமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆகாரை நினைச்சீங்கப்பா, சாராயை நினைச்சீங்கப்பா, சுலமித்தியால நினைச்சீங்கப்பா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா சொல்லுவோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். ராஜாவே என்ன மறந்தா எங்கே போ. ஒரு விசை கூட சேர்ந்து சொல்வோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா குமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா பகா பலதரபா உடபகதரக. சிலருடைய பெயரை கர்த்தர் மாற்றுகிற நேரம், சிலருடைய பெயரை கர்த்தர் மாற்றுகிற நேரம், சிலருடைய பெயரை கர்த்தர் மாற்றுகிற நேரம். சில கூனி குறுகி போய் நிமிர முடியாம இருக்கிறீங்க. நிமிரவே முடியல. ஓய்வு நாளுக்கு போகிறதெல்லாம் சரிதான், ஆண்டவரை ஆராதிக்கிறதெல்லாம் சரிதான். ஆண்டவரே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இப்பொழுதே வெளிப்படட்டும். ஆண்டவரே பலகீன கட்டிலிருந்து விடுதலை, பலகீன கட்டிலிருந்து விடுதலை. இயேசுவே நாமத்தில் உடபரகதரதரா உடரபலகதரக ஷதரப உடரபா. சில கடினமான பாதைகளை கண்டு ஓடி போகலாம் என்று நினைக்கிறீங்க, விட்டு வந்த தேசத்திற்கு போகலாம் என்று நினைக்கிறீங்க. அடிமை பெண்ணாகி ஆகாரே, நீ எங்கேயும் ஓடி போகாதே, ஓடி போகாதே, ஓடி போகாதே, ஓடி போகாதே, ஓடி போகாதே. ரிபரபலபரபரபர. எஸ் 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 ஆவியானவரே ரிஷாரகதல தீரபலபரபா உடரவலகதர. அடங்கியிரு, அடங்கியிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அடிமை பெண் என்பதை மறந்து விடாதே. உடவரகதர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டு வந்த நாளை மறந்து விடாதே. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு செய்த அற்புதத்தை மறந்து விடாதே. ஷகரபல துரப கமரபலபா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே என்ன தருவீர் ஆண்டவரே என்று ஆபிரகாமுக்கு கேட்டபோது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் பேரை நான் மாத்த போறேன், என்ன தருவீர் ஆண்டவரே. இன்றைக்கு கேள்விக்குறியோடு வந்திருக்கிறீங்க, என்ன தருவி, எப்ப என்ன ஆசீர்வதிப்பீர், எப்ப ஆண்டவரை ஆசீர்வதிப்பீர். 24 ஆண்டுகள் ஆயிற்று, இனி எப்ப ஆண்டவரை என்ன ஆசீர்வதிப்பீர். கேள்வி கேட்கிறீங்க, ஆண்டவரை எப்ப என்னை ஆசீர்வதிப்பீர். கிறிஸ்துவை பின்பற்றி 24 ஆண்டுகள் ஆயிற்று. கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு 24 ஆண்டுகள் ஆயிற்று. எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, என்ன தருவீர் ஆண்டவரே. கேள்வி கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே என்ன தருவீர் ஆண்டவரே. ஆண்டு சொல்லிற, உன் பேரை நான் மாற்ற போறேன், உன் பேரை நான் மாற்ற போறேன். நீ என்னை அல்லேலூயா உண்மையாய் பின்பற்றி வந்ததினால, நீ என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்ததினால உன் பேரை நான் மாற்ற போறேன். உன்னுடைய கற்பத்தில் இருந்து ராஜாக்கள் உருவாக போகிறாங்க. உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். என்ன தருவீரப்பா, எப்போ என்ன ஆசீர்வதிப்பு. எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்விதான். ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவரே
தேராகு கான ஊர் என்னும் தேசத்தை, கல்தியர் தேசத்தை விட்டு புறப்பட்டு இன்றைக்கு 24 ஆண்டுகள் ஆயிற்று. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியமாவது கிடைக்காதா? என்னை நீர் ஒரு குழந்தையினாலே கூட ஆசீர்வதிக்க முடியாதா? உறவ சந்துரதர உடைந்த பத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? சேர்ந்து சொல்லுவோம். உடைந்த பாத்திரம் சிலருடைய பேரை ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற போகிறோம். தெரியும் தேவன் தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. இன்றைக்கு கர்த்தர் சிலரை நினைவு கூறுகிற நாள், ஆண்டவர் சிலருடைய பெயரை மாற்றுகிற நாள். கூனியை ஆபிரகாமின் குமாரத்தை என்று மாற்றி எழுதுகிற நாள். கர்த்தர் சிலருடைய பெயரை மாற்றி எழுத போகிறார். சுலமித்திய நீ பாடுபட்டது ஒன்று மறந்து போகல்ல. உறவலக ஷியரவலகல நீ அழகானவள், நீ ரூபவதி. ஆனால் சில பாடுகள் ஆடுகளை மேய்த்து மேய்த்து நீ கருப்பாய் மாறிட்டு. உறவ சந்திரகல தீரபலபலா. உன் வேதனைகளை நான் அறிவேன், உன் துக்கங்களை நான் அறிவேன், உன் பிரயாசத்தை நான் அறிவேன். நீ பிரயாசப்பட்டது நான் அறிவேன். பகலிலே இரவிலே நீ பாடுபட்டது எனக்கு தெரியும். சுலமித்திய எனக்கு தெரியும். எனக்கு பிரியமானவள் என்று நாளைக்கு நேரம் வந்தது. ஆவியானவரை மாற்றி அமைக்கிறார், நினைக்கிறார். வலது கரத்தை அசைத்து என்னை நினைத்தருளும் ஆண்டவரா, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. அந்த கள்ளன் கடைசி நேரத்தில் கேட்கிற ஆண்டவரே, பரதீசு வரும்போது என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும் ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவர் நம்முடைய பேரை மாற்றி எழுத போகிறார். சுற்றிலும் உள்ள ஜனங்கள் வைத்த பெயர் கூனி, சுற்றிலும் உள்ள ஜனங்கள் வைத்தார்கள். இனி இவளால் நிமிரக்கூடாது. ஆண்டவர் அவளுக்கு பேரை மாற்றி எழுதினது போல் வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி பெயர் மாறிக்கொண்டிருக்கிறது. உடவர வலகதரக சந்தலப உடர வலக தூர வலகதல உடர வரகதல தீர வலகதலக ஷதர உடர கபர வலகதர தீர வர. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் 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 எஸ். உஷா பாபா பாபா அவியானுடைய பலன் இறங்கி வருது. உன்னதமானுடைய பலன் உங்கள் மேல இறங்கி வருகிறது. உன்னதமானுடைய பலன் உங்கள் மேல இறங்கி வருகிறது. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஜீசஸ் ஹalleluya. இயேசு ஒரு நாள் கைவிட மாட்டார். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். இயேசு ஒரு நாள் கைவிடவே மாட்டார். இயேசு ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை பிடித்த கணவர் உன்னை கைவிடலாம், அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். அழைத்த ராஜா கைவிடவே மாட்டார் மாட்டார். ஈஷாபாமாலானோ உரபக ஷிகரபல துரபபபப உரபலகதர தீரபரகதரகதலகர. சில பெயர்களை கர்த்தர் மாற்றி எழுத போகிறார். சிலரை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். சிலருடைய பெயரை கர்த்தர் மாற்றி எழுதி ஜாதிகளுக்கு தாயாக உயர்த்த போகிறார், ஜனங்களுக்கு தாயாக உயர்த்த போகிறார். இந்த நாள் மறக்க முடியாத நாள், இந்த நாள் மறக்க முடியாத நாள். நீங்க சந்தல தரகதர உங்கள் வாழ்க்கை பயணத்தின் அடுத்த கல்லுக்கு நேராக ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். சில சொல்கிறீங்க, எத்தனை நாட்களாக வசனத்தை கேட்கிற நல்ல வார்த்தைகள் வருகிறது,
ஆறுதலாக தான் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையிலே வரவில்லையே. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமே, நீ தேசத்தை விட்டு இனத்தை விட்டு உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஓடிப்போ என்று அழைத்த போது அவன் சத்தத்தை கேட்டு வந்தது மெய்தான். ஆனால் காத்திருக்க வேண்டியது இருந்தது, காத்திருக்க வேண்டியது வந்தது. ஒரு அதிசயமா இருந்தது. ஓ, தூர தேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைத்தது போல, ஜீவ விருட்சம் போல இருக்கும். தூர தேசத்தில் இந்த நற்செய்தி வருகிறது, தூர தேசத்தில் இந்த நற்செய்தி வருகிறது, தூர தேசத்தில் இந்த நற்செய்தி வருகிறது, தூர தேசத்தில் இந்த நற்செய்தி வருகிறது. ஆண்டவர் சிலரை சாட்சியாய் நிறுத்த போகிறார். தூர தேசத்திலிருந்து நற்செய்தி வருகிறது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், பலவானுடைய கரத்திலிருந்து மதுரம் வருகிறது. ஓ ரீபா கவரபல பௌடரபலகதரா, பெற்றுக்கொள்ளுங்க. ரீபா ரகதலா, ஆவியானவர் விடுதலையா வெளிப்படுகிற நேரம். ஷகா ரத ரீதாரத. ஓ ஜீசஸ், ஆவியானவரே, ரீபரபரபலப சம்தரா, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற, உன்னதத்தின் ஆவியானவரே ஸ்தோத்திர. ஷபா ரபா லபா பாபா, ஓ ரபா பாபா பாபா. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டப்பா. உம்முடைய மகிமை பொருந்திய கண்களால் எங்கள் பிள்ளைகளை பார்க்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்துக்காக சாரிபாத் விதவையுடைய வீட்டின் அந்தரங்கத்தை பார்த்தது போல சில வீடுகளுடைய பாத்திரங்கள் காலியாக இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். கொழுமையான பதார்த்தங்களால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் யாரையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், பக்கத்தையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவரை, என்னுடைய வீட்டின் பாத்திரம் அப்படி காலியாக இருக்குப்பா, என்னுடைய வீட்டின் ஆண்டவரை உபயோகம் இல்லாமல் இருக்கிற பாத்திரங்களை போல இருக்கிற ஆண்டவரை நிலைமைகளை மாற்றி தாருங்க ஆண்டவரை. ஆண்டவரே, இந்த நாளில் 2 கரங்களை உயர்த்தி காலியான பாத்திரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய காலியான அத்தனை இன்றைக்கு நிரம்பினதற்காக ஸ்தோத்திரம். கொழுமையான பதார்த்தங்களால் நிரம்பினதற்காக ஸ்தோத்திரம். கொழுமையான பதார்த்தங்களால் நிரம்பினதற்காக ஸ்தோத்திரம். அடுத்த வேலைக்காக காத்திருக்கிறார்களப்பா. ஆனால் நிரந்தரமாய் அடுத்த வேலை மாத்திரமல்ல, பஞ்ச காலம் தீரும் வரைக்கும் மாசலவழிந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. பஞ்ச காலம் நிரண்டவரே தீரும் வரைக்கும் மாசலவழிந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போவதில்லை, எண்ணெய் குறைந்து போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறதற்காக நன்றி தகப்பனே. ஜீவனுள்ள தேவன் நமது பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்போம். ஆண்டவர் இன்றைக்கு பேரை மாற்றி அற்புதங்களை செய்தது போல எங்களையும் ஆண்டவரே நீர் பேர் மாற்றத்தை உருவாக்கி அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி தேவக்குரங்களை ஒப்பு தருகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.